ஷேய் பார்வதி அம்மா பேசுகிறேன்ப்பா. தமிழ்நாட்டில் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, டெல்லி கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. நீதிமன்றம் கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கேட்டுக்கோப்பா. நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் எல்லாருமே கேட்டுக்கோப்பா. இந்த அவமதிச்சு விட்றான்ல கணக்கு, அதை பூரா கணக்கு எடுத்துக்கோப்பா. சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு, உளவுத்துறை. நீ ஒரு நீதிபதியை இந்த கணக்கு அப்படிங்கிற கணக்கில் விட்டுக்கிட்டே இருக்கான். என்னென்ன சேட்டை பண்ணி விடுதான், அது அவர் பார்த்துக்கூடாரு. ஒற்றார் உள்ள கையில், அவர் கையில் இருக்குது, கடவுளுடைய கையில் இருக்குது. நீதிபதி சர்ச்சு உள்ள கணக்கு எல்லாம் உள்ள பெட்டிஷன் வழக்காடுறது போகிறது பார்க்குறது எல்லாம் அனைத்தும் ஐயா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐயா கீழே நீதிபதி இருக்காங்க, ஜட்ஜி ஆணும் பெண்ணும் இருக்கிற கணக்கு அவர் பார்க்காரு. அதனால் தப்பு செஞ்சவனை அது தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார், இராணுவம் முப்போட வரையில். அதனால் எல்லாம் வார்னிங் பண்ணிடுறப்பா, திரைலோகத்தில் வரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா இன்று நாள் திங்கக்கிழமையிலேருந்து விட்டவனை பூரா தூக்கிடுவார். சேனலை வச்சு சேனலோட அந்த சேனலை தூக்கத்தை அடுத்தாப்பில் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுதா, எனக்கு லைக்கு போடு, எனக்கு இத்தனை கோடி சம்பளம் வரும், நான் வீடை கட்டுதேன், உழைக்காமல் அது பூரா உள்ளே போயிடும். அடுத்தாப்பில் செய்தி வாசிக்கானா அரசியல்வாதி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அதுவும் உள்ளே போயிடுவான். அந்த சேனலை அப்படியே மூடிடுவார். இப்போ இந்த சேனலை தான் இப்போ பிடிக்க போகிறார். இப்போ இந்த சேனல் விட்டு பாலாக்குதான்ல, ஒரு நீதிபதியை கோட்டுறாரு, அவரே ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு. அவர் பார்த்துக்கிடுவார், கடவுளில் அவர் பார்த்துக்கிடுவார். அது ஏன்ட்டு சொல்லிட்டாரு, நான் நீதிபதி ஜட்ஜி கோட்டுறாரு ஆணும் பெண்ணு நான் பார்த்துக்கிடுதேன், இந்த பேய்களை அமைதியாக போய் சொல்லு. திரைலோகத்தில் விட்டால் நான் அந்த நேரத்தில் உலக நாடு மேலே வானொலியில் நெட்டு கிட்டு எல்லாம் போகிறது என் கையில் இருக்குது. நான் தான் என்னுடைய கஸ்டடி. அதனால் அடைச்சி தூக்கிடுவேன். யூடியூப் சேனலில் நடத்துகிறவனை பூரா செகண்டில் அள்ளி தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவோம்ட்டார். அது இராணுவம் கரெக்டாக எடுப்பான். இந்தந்த டயத்துலேருந்து என்னென்ன எவன் விட்ருக்கானு ஆந்திராவில் எடுப்பான், கர்நாடகா எடுப்பான். தமிழ்நாடு தான் முதல் எடுக்க சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் விட்டவனை பூரா தூக்குடா அப்படிம்பாரு, டெல்லியில் விட்டவனே தூக்குடாம்பார். அதுக்கப்புறம் அரசியல்வாதி சேனல் பூரா உள்ளே போய்கிட்டே இருக்கும். யூடியூப் சேனல் நடத்தான்ல அது பூரா உள்ளே போகும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா, புரிஞ்சின்னட. இப்போ சிக்கல் வரும், இப்போ சிக்கலை விடுதாரு, சிக்கலை விட்டு சிக்கலை தூக்குவார். இப்போ அரசியல்வாதியை இந்த ஜென்மத்தில் கரு வேரோடு அறுத்துருவார். புரியுதா? அதனால் அமைதியாக போய்க்கோ. கோர்ட்டு நீதிபதியை அவமதிக்காத. கோர்ட்டில் ஒரு நீதிபதி அவமதித்தால் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஆணும் பெண்ணும் அவமதித்து இந்த ஜனநாயக ஓட்டு போடுதான். அந்த நாய் தான் பேசும் வெளியில். நாயை வாழை ஆட்டிக்கிட்டு டீயை குடிச்சிக்கிட்டு 2 வடையை தின்னுட்டு அதுக்கப்புறம் கக்கூசில் போய் தின்னுட்டு கக்கூசில் கையை ஓட்டி தின்னுட்டு இந்த அரசியல்வாதி இந்த வாசிக்கிறவன் பூரா அள்ளி சாப்பிட்டுட்டு பேசுவான். அமைதியாக போடா, உன் வாயை வச்சுட்டு கம்முன்னு போடா, இல்லைன்னா குண்டை கசைக்கு விட்ருவார் ஆணுக்கும் பெண்ணுக்கும். அமைதியாக போடா, பூமியை அழிக்க வந்த பாய் பேயலாம் பூரா அரசியல்வாதி இந்த ஜென்மத்தில் பூமியை பூரா அழித்து இதே முட்டா பேய்களா இருக்கிற இடம், ஆடை, சாப்பாடு, உணவு, விவசாயத்தை பூரா அழிச்சிருக்கான். அம்மா கண் கலங்குதாரு. ஐயோ பாழாக்கிட்டானே பூமியை பாழாக்கிட்டானே அப்படிங்காரு. தண்டனை நான் கொடுக்காம விடமாட்டேன் அப்படின்ட்டாரு. முக்கால் சத்தியம். நீதிமன்றம் கோர்ட்டார் எல்லாமே புரிஞ்சுக்கோப்பா. யாருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சிக்கல் வரத்தான் செய்யும், ஒரு அசம்பாதத்தில் ஒன்று வரத்தான் செய்யும். அதை கவனமாக போகிறத சர்ச்சி கோர்ட்டார் எல்லாருமே அந்த கவனத்துப்படியே போய்க்கோங்கப்பா. அவர் உட்கார்ற வரைக்கும், அவர் பதவியில் உட்கார்ற வரைக்கும் உங்கள் இடத்துல அவர் பதவியில் உட்காருவார். அவர் உட்காருவார், நானும் உட்காருவோம்ப்பா, பார்வதி பரமசிவம் உட்காருவோம். அதுக்கு தாண்டி கொஞ்சம் பார்த்தே போய்க்கோங்கப்பா. எல்லாமே டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் பேப்பர் கணக்கு பணம் எரிச்சிட்டாரு, மனு பேப்பரை எரிச்சிட்டாரு. டெல்லி தான் முடிக்கணும், டெல்லி மகாராஷ்டிரா தான் முடிக்கணும். மெயின் அதுதான். அவங்க முடிச்சாச்சுன்னா அடுத்து தமிழ்நாடு வரைக்கும் எரிச்சிருவார், உலக நாடே எரிச்சிருவார். முடிஞ்சு போச்சு கணக்கு. இனிமேல் இப்போ இன்றைக்கி ரிலாக்ஸாக இருக்கார் ஐயா. ரிலாக்ஸாக இருக்கார். கணக்கு முடிச்சுட்டேன், இதை தான் முடிக்கணும்னு எதிர்பார்த்தேன், நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டார். அதான் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டாரே யாரும் அவமதிச்சு பேசாத. உங்களுக்குள்ளே பேசாதீங்கப்பா, அது மனசு சங்கடம். அதை கடவுள் தான் அந்த கணக்கு முடிக்கணும்லப்பா. கணக்கு முடிக்கலைன்னா பாழாக்கி வச்சுருக்காங்க. உங்களுக்கே தெரியாத யோசனையா, இல்லை உங்களுக்கே தெரியாத விஷயமா, இல்லை உங்களுக்கே ரோட்டுக்காட்டில் போகிற பாக்கியை என்ன பண்ணி வச்சுருக்கான் பார்த்தீங்களாப்பா. ஒரு பேப்பர் அச்சு அடித்தே இந்த டெல்லியிலேருந்து விடுதான். அப்போ அந்த அச்சடித்த பேப்பர் கடவுள் தான் டெல்லியில் எரிக்க முடியும். அந்த மனு பேப்பரை டெல்லியில் அவர் தான் எரிக்க முடியும், வேறு யாராலும் முடியாது. அதனால் எரிச்சிட்டாரு. அதுக்காக எல்லாமே எதுவுமே ஒரு நீதிபதியை பேசக்கூடாது, ஒரு நீதிபதி பேசக்கூடாது. அமைதியாக போய்க்கோங்க. அது கடவுள் பார்த்துக்கூடாது. அது உங்களுக்கு மேலே உட்காந்துருக்கிற கடவுள் தான் உட்காந்துருக்காரு. நீதி நியாயத்தை பிடிச்சி நிற்காரு. அநியாயப்பட்டு இந்த பேர் பூரா வச்சுருக்கான். அதனால் சேனலில் விட்டது பூராமே கேட்சி பண்ணிக்கோங்கப்பா, ஆன்லைனில் ஏற்றி வச்சுக்கோங்கப்பா. இந்த சேனலில் விடுதான்ல தமிழ்நாட்டில் நிறையா வாசிக்கான், டெல்லியிலே வாசிக்கான், அடுத்து அகமதாபாத் ஹைதராபாத்தில் வாசி கொண்டே இருக்கான். ஹிந்தி பேசுகிறவனை அவனையும் சேர்த்து லாக் பண்ணிக்கோ.
லாக் பண்ணிருங்க. வரையில் தூக்கி அந்த யூடியூப் சேனலை தூக்கி நைய நெருங்க தட்டி உள்ள செயலறைக்கு 13 செயலரை 13 கம்பியில் கொண்டு வந்து உள்ளே தள்ளிடுவார். ஓடுறான்னு ஒற்று மிதி முக்கால் சத்தியம். நீதிமன்றம் ஒரு கோயிலுப்பா, எல்லாமே புரிஞ்சுக்கோங்கப்பா. விளக்கு வந்துட்டாலே கோயில். அது அங்கே தான் கையெடுத்து கும்பிட விடுவார் நீதிமன்றத்தில். கையை எடுறா 10 கிலோமீட்டருக்கு வந்தாலும் நீதிமன்றத்தில் கையை எடுத்துக்கிட்டே வரணும், கும்பிட்டுக்கிட்டே வரணும். இந்த பேர் சேட்டை பண்ண பூரா அரசியல்வாதி, பல கோடி உள்ளவன், கீழே வார்டில் இருக்கிறவன் நீதிமன்றத்தை 2 கையை தூக்கி கும்பிட்டு வரணும், ஆணும் பெண்ணும். இல்லைன்னா கையை 2 பிச்சு விட்டுருவான். முக்கால் சத்தியம். வானரப்படை.